கறி குழம்பு, மீன் குழம்பு, கார குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு, இந்த எல்லா குழம்புக்கும் ஒரே ஒரு காமன் பொருள் போடுவோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழம்பு மல்லித்தூள் தான். குழம்பு மல்லித்தூள் ரொம்ப டேஸ்டா இருந்தாலே போதும், அந்த குழம்போட டேஸ்ட்டுமே அற்புதமா இருக்கும். 2 கிலோ மல்லி அளவுக்கு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். 2 கிலோ மல்லி அரைச்சிங்கன்னா ஒரு 6 to 7 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு 6 மாசத்துக்கு கரெக்டா வரும். 2 கிலோ மல்லி எடுத்து 2 மணி நேரம் நல்ல வெயில் காய வச்சுட்டு ஒரு அகலமான கடாயில போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல சூடு ஏற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கிலோ மல்லியை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு 200 கிராம் அளவுக்கு சீரகத்தை எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவு சீரகத்துக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு சோம்பை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 200 கிராம் அளவுக்கு மிளகு நமக்கு நெடி அடிக்கும் அப்படின்றனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததா 200 கிராம் அளவு கடலை பருப்பையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததா 200 கிராம் கடலை பருப்புக்கு 150 கிராம் துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததா உளுந்து ரொம்ப சேர்த்துக்க கூடாது, அதனால ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி வளவலன்னு போயிடும். அடுத்ததா கடுகு நல்லா வெடிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி வறுத்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வெந்தயம் வந்தாச்சு, தேன் போட்டு நல்லா சவக்க வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு 150 கிராம் அளவுக்கு மஞ்சளை எடுத்து நல்லா சூடு படுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு வச்சுக்கலாம். அடுத்ததா கடைசியா போறது முக்கியமான பொருள். எந்த குழம்புத்துல அரைச்சாலும் நீங்க இதை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சுருள் பட்டையும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பருத்து எடுத்துட்டு நீங்க வச்சுக்கலாம். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் குழம்பு தூளுக்கு. இதுதான் எங்க வீட்டு குழம்பு மல்லித்தூளோட சீக்ரெட். இந்த அளவுகளை போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட் கொடுக்கும். இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.